நாக்குக்கு நரம்பில்லை, ஆனா அது மனசை கிழிக்க முடியும். ஒரு கிராமத்தில் எல்லாராலும் மதிக்கப்படும் ஒரு தந்தை இருந்தார். ஆனா அவருடைய மகனோ எப்போதும் கோபம், சண்டை. தந்தை எவ்வளவோ சொல்லி புரிய வைத்தும் மகனின் கோபம் குறையவில்லை. ஒரு நாள் தந்தை மகனை அழைத்து ஒரு பை நிறைய ஆணியும் ஒரு சுத்தியலும் கொடுத்தார். உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் நம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் மரத்தில் ஒரு ஆணி அடிச்சிடு என்றார். முதல் நாட்களில் மரம் முழுக்க ஆணிகள் நிரம்பின. நாட்கள் கடந்தது. அவன் கோபத்தை மெதுவாக கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவனுக்கு கோபமே வரவில்லை. அதை தந்தையிடம் சொல்ல தந்தை சொன்னார், இப்போ உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வரலையோ அன்று ஒரு ஆணியை மரத்திலிருந்து புடுங்கி வெளியே எடுத்திடு. நாட்கள் கடந்தது. அனைத்து ஆணிகளும் வெளியே வந்துவிட்டன. அப்போது தந்தை அவனை மரத்திடம் அழைத்துச் சென்றார். மகனே, இந்த மரத்தை பார். ஆணிகள் இல்லை, ஆனால் உன்னால் ஏற்பட்ட இந்த துளைகள் இன்னும் இருக்கின்றன. நம் உடலில் ஏற்படும் காயங்கள் ஆறிவிடும், அதன் அடையாளங்களும் மறைந்துவிடும். ஆனால் நாம் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மனதில் என்றும் மறையாத, மறக்க முடியாத காயங்களை ஏற்படுத்திவிடும். மகனுக்கு உண்மை புரிந்தது. ஊர் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு.